கூட்டத்தில் அன்பு கண்டு திருமலை கல்வாரி அரும்பலி நினைவாகும் திருமலை கல்வாரி அரும்பலி நினைவாகும் திருமலை தனபடி வீரத்தில் புறமிரு தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி கிறிஸ்துக்கள் இவ்வழியை நன்றி பலியாக ராஜ்குமார் குடும்பத்தினர் ஜெயம் மேரி பால்ராஜ் மார்கராஜ் பிரிஜிட் பொன்னையா ஷெர்லி டிஸ்ஜோ பிரான்சிஸ் ஆனந்த் குடும்பத்தினர் நன்றிபடியாக கொடுக்கின்றார்கள். சிறப்பு கருத்துக்காக மார்க்கப் ஸ்கர்கர் லோகநாதன் நல்லுறவு சுபத்திற்காக மரியா நல்லுறவு சுபத்திற்காக மன்றாடுகின்றார்கள். ராஜ்குமார் குடும்பத்தில் மரித்த ஆன்மாவின் நிலைப்பாற்றிற்காகவும் பெரியநாயகம் குழந்தை அம்மா ஜோசப் இவருடைய நிலைப்பாற்றிற்காகவும் உத்தரிக்கின்ற நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள் யாரும் நினையாத ஆன்மாக்கள் நிலைப்பாற்றிற்காக வழியை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். கிரேசுவாக இன்று நாம் 2வது மாதத்தின் 2வது சனிக்கிழமையில் இருக்கின்றோம். நம்முடைய பங்கின் பாதுகாவலி புவேர்மலை மாவட்டத்தின் பாதுகாவலியான மயிலை அன்னையினுடைய நவநாளை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இன்னும் குறிப்பாக நம்முடைய திருவை தூய கன்னிமரியாளின் மாசற்ற இதயத்தை இன்றைக்கு நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றது. நேற்றைய தினம் நாம் ஆண்டவருடைய திரு இருதயத்தை கொண்டாடினோம். இன்று அன்னை மரியாளின் மாசற்ற இதயத்தை கொண்டாடுகின்றோம். இந்த அன்னையின் மாசற்ற இதயம் நமக்கு கற்றுத் தருகின்ற தூய்மைக்கு ஏற்ப நாம் வாழ இன்றைக்கு திரு அவையால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த வழியை தங்களுடைய ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகள் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நினைத்து பார்த்து இறைவனின் மன்னிப்பை நாடுவோம். எல்லா வல்ல இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வதற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். திருமகளின் அன்னையாக தேர்ந்தெடுத்து இவ்வாறு அவருடைய மாசற்ற இதயத்தை வாழ்ந்தும் நாங்கள் இம்மை தீமையிலிருந்து விடுதலை பெறவும் அவரோடு நிலை வாழை பெற்றுக் கொள்ளவும் அருள் நீராக உமோடு தூய ஆவியாரின் ஒன்றுக்குள் இறைவனாய் எங்கள் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். நற்செய்தி தொண்டனுக்குரிய பணியை ஆற்று. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அன்புக்குரியவரே, கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப் போவதை முன்னிட்டும் அவரது ஆளுமையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறைவார்த்தையை அறிவேன். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்திணவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனைக்கதைகளை நாடிச் செல்வார்கள். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடிரு. துன்பத்தை ஏற்றுக்கொள். நற்செய்தியாளனின் பணியை ஆற்று. உன் திருத்தொண்டை முழுமையாய் செய். ஏனெனில் நான் இப்போதே என்னை பழியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென்ன வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனையே
எனக்கரும் செயற்பட புரிந்துள்ளார். சேனனை வல்லமை மிகுந்தவரே, எனக்கரும் செயற்பட புரிந்துள்ளார். அவர்தம் பெயரும் புனிதமாகும், அவர்தம் பெயரும் புனிதமாகும். அவரில் அன்பு இரக்கமாகும், அவரில் அன்பு இரக்கமாகும். என் ஆன்மா இறைவனையே தீர்த்தி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளையே ஏத்தி போற்றி மகிழ்கின்றது. ஏத்தி போற்றி மகிழ்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏத்தி போற்றி மகிழ்கின்றது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்றி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறைவசனங்கள் 38 44 வரை. அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருதுகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிரே அமர்ந்து கொண்டு மக்கள் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, என்னுடைய தாயா திருஅவை கன்னிமரியாளின் தூய மாசற்ற இதயத்தை இன்று நினைவு கூறுகிறது.
நேற்றைய தினம் நாம் ஆண்டுடைய திரு இருதயத்தின் பெருவிழாவை கொண்டாடினோம். இன்று அன்னை மரியாளின் மாசற்ற இதயத்தை நாம் இன்று நினைவு கூறுகிறோம். இந்த அன்னை மரியாளின் மாசற்ற இதயம் நம்முடைய வாழ்க்கைக்கு 2 முக்கியமான பாடங்களை, தியான சிந்தனைகளை இன்றைக்கு நமக்கு தருகிறது. முதலாவதாக, இந்த அன்னையின் நினைவு விழாவிலேயே அதற்கான பொருள் இருக்கிறது. அன்னை மரியாளின் தூய மாசற்ற இதயம். எனவே இன்றைய விழா அன்னை மரியாளின் தூய்மையை நாம் தியானிக்க இன்றைக்கு அழைப்பு கொண்டிருக்கிறது. இந்த அன்னை மரியாளின் மாசற்ற இதயத்தை நாம் நினைவு கூறும்பொழுது அன்னை மரியாளின் தூய்மை அவருடைய அமல உற்பவத்திலிருந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியா சுவர்க்கின் அன்னமாளின் வயிற்றில் உருவாகும் பொழுது எந்த ஒரு மாசு மருவும் இல்லாமல் ஆண்டவருக்கு என்ன முன்குறிக்கப்பட்ட அந்த ஒரு தருணம், அன்னை மரியா ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தார் என்கின்ற ஒரு சத்திய வார்த்தைப்பாடை நம்முடைய திரு அவை கொண்டாடுகின்றது. அதுதான் அன்னையினுடைய அமல உற்பவம். எனவே இன்று நாம் நினைவு கூறுகின்ற இந்த அன்னையின் மாசற்ற இதயம் அவருடைய அமல உற்பவத்தோடு ஒன்றைக்கு பொருந்தியதாக இருக்கிறது. எனவே அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவின் பேறு பலன்களினார். எனவே இந்த அன்னை மரியாவின் அமல உற்பவமும் சரி, அல்லது இன்று நாம் நினைவு கூறுகின்ற மாசற்ற இருதயமும் சரி, இவற்றுக்கெல்லாம் தொடக்கம் ஆண்டவர் இயேசுவினுடைய பேரு பலன்களின் வழியாக அன்னை மரியாள் தூய்மையாக்கப்படுகின்றார். ஆண்டவர் இயேசு உலகிற்கு வந்து அவர் ஆற்றப் போகின்ற அந்த மாபெரும் மீட்பு செயலுக்காக ஆண்டவர் அன்னை மரியாளை முன்குறிக்கின்றார். எனவே அவர் ஜென்ம பாவம் இல்லாமல், எந்த ஒரு பாவக்கரையும் மாசும் இல்லாமல் தன்னுடைய தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுதே அவர் தூய்மையாக்கப்பட்டு முன்குறிக்கப்படுகின்றார். இது வெறும் ஏதோ அன்னை மரியாள் அவருடைய அன்னையாகிய அன்னாளின் வயிற்றில் இருக்கும் பொழுது மட்டும் தூய்மையாக இருந்தார் என்பது கிடையாது. அன்னை மரியாள் பிறந்து வளர்ந்து இயேசுவை கருத்தாங்கிய பொழுதும், இயேசுவை பெற்றெடுத்த பொழுதும், இயேசுவின் பிறப்புக்கு அப்பாலும் கூட, இயேசுவின் இறப்பிற்கு அப்பாலும் கூட அவர் அந்த தூய்மையை பாதுகாத்துக் கொண்டார். எனவேதான் திரு அவை தலைவர்களுள் ஒருவரான ஜான் ஸ்காட் இவ்வாறு கூறுவார்: அன்னை மரியாளின் தூய்மை என்பது, அன்னை மரியாள் ஆண்டவரின் தூய்மையை அவர் பாதுகாத்துக் கொள்கின்ற அந்த அருளை கொண்டிருக்கின்றார். அன்னை மரியாளுடைய தூய்மை என்பது ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கின்ற அந்த அருளை அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அவர் பாதுகாத்து கொள்கின்றார். அதே தூய்மையோடு இன்றைக்கு நாமும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய தூய்மை என்பது, நாம் அந்த தூய்மையை ஒவ்வொரு முறையும் புதுப்பித்துக் கொள்கின்ற அருளை நாம் பெற்றிருக்கின்றோம். அன்னை மரியாளுக்கு அது பாதுகாக்கின்ற ஒரு அருள். இட்ஸ் a preserving grace. நமக்கு it is a purifying grace. எனவே அன்னை மரியாள் அந்த தூய்மையை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாவம் இல்லாமல் வாழ்ந்து அதை பாதுகாத்துக் கொண்டார். இன்றைக்கு நாம் மனிதர்களாக உலகில் வாழும்போது அந்த அருளை, அதே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த அருளை நாம் மீண்டும் புதுப்பித்துக் கொள்கிறோம். அதுதான் நம்முடைய அருட்சாதனங்களில் 7 அருட்சாதனங்கள் ஒன்றான ஒப்புரவு அருட்சாதனம். மனிதர்கள் என்ற நிலையில் நாம் அனைவரும் பலவீனமானவர்கள். நம்முடைய பலவீனங்கள் வழியாக நம்முடைய தூய்மைக்கு நாம் களங்கம் ஏற்படுத்தக்கூடிய பாவ செயல்களை செய்யும் பொழுது நாம் மீண்டும் திரு அவையின் திரு அருட்சாதனங்களிடம் நாம் நம்மை நாம் தூய்மையாக்கிக் கொள்கிறோம். எனவே நம்முடைய தூய்மை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் இரக்கத்தினாலும் கருணையாலும் நம்மை நாம் தூய்மை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அருளாக இருக்கிறது. எனவே இன்றைய தினத்தில் அன்னை மரியாளின் மாசற்ற இருதயத்தை கொண்டாடுகின்ற நினைவு கூறுகின்ற நாமும் கூட தூய மனத்தவர்களாக வாழ, தூய்மையான உள்ளத்தவர்களாக, தூய சிந்தனை, சொல், செயல் உள்ளவர்களாக வாழவும், அந்த தூய்மைக்கு கலன் ஏற்படும் பொழுது நாம் உடனடியாக திரு அவையின் திருவருட்சாதனங்களில் ஒன்றான ஒப்புரவு அருள் அடையாளத்தை பெற்றுக்கொள்ள இன்றைய அன்னையினுடைய மாசற்ற அந்த இதயம் நமக்கு இன்று அழைப்பு விடுக்கிறது. இரண்டாவது, அன்னை மரியாள் எப்பொழுதும் இறைவனின் வார்த்தை, இறைவனின் திருவுளத்தை தன்னுடைய உள்ளத்தில் தியானிக்கின்ற அந்த இதயமாக இருக்கிறது. நாம் நற்செய்தியில் வாசிக்க கேட்கின்றோம். அன்னை மரியாள் அந்த மாட்டு தொழுவத்தில் யோசேப்போடு குழந்தை இயேசுவோடு இருக்கும் பொழுது இடையர்கள் வருகிறார்கள். இடையர்கள் ஆண்டவர் இயேசுவை தொழுகிறார்கள்.
அவர்களுக்கு சொன்னவற்றையெல்லாம் அன்னையிடம் அவர்கள் சொல்லும் பொழுது தன்னுடைய உள்ளத்தில் நிறுத்தி அவர் தியானிக்கின்றார். ஆண்டவர் இயேசு எருசலேம் தேவாலயத்தில் கண்டடையும் பொழுது, அவர்கள் சென்று ஆண்டவர் இயேசுவை கண்டெடுக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அவர் உள்ளத்தில் தியானிக்கின்றார். சிமியோனின் வார்த்தைகளை அவர் உள்ளத்தில் தியானிக்கின்றார். எனவே அன்னை மரியா எல்லா நிலைகளிலும் இறைவனின் திருவுளத்தை, இறைவனின் வார்த்தையை தன்னுடைய உள்ளத்தில் தியானிப்பவராக இருக்கின்றார். இன்றைக்கு நாமும் கூட அந்த இறை வார்த்தையை, இறைவனின் திருவுளத்தை நம்முடைய உள்ளத்தில் தியானிப்பவர்களாக, அந்த தியானிக்கின்ற இறைவார்த்தை நம்முடைய செயல்களில் நாம் வெளிப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகம் அதற்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைய முதல் வாசகம் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. திருத்தூதர் பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு கூறுகிறார், வாய்ப்புள்ள பொழுதும் வாய்ப்பில்லாத பொழுதும் நற்செய்தியை அறிவி. நற்செய்தியை அறிவிப்பவர்களாக நாமும் மாற வேண்டும். இன்னும் குறிப்பாக ஒரு காலம் வரும், அப்பொழுது மக்கள் தங்களுக்கு ஏற்ற உண்மைகளை அவர்கள் உருவாக்கிக் கொள்வார்கள். எனவே இன்றைக்கு உண்மை என்பது மக்களில் சார்ந்து அல்லது சூழ்நிலையை சார்ந்த ஒரு சார்பு தன்மைக்குடைய ஒன்றாக மாறி வருகிறது. ஒரு உண்மை என்று இன்றைக்கு இல்லை. There is no objective truth. Truth has become subjective, relative. மக்களை சார்ந்து ஒரு சூழ்நிலையை சார்ந்து உண்மை இன்றைக்கு பிரித்து கூறப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற அன்னை மரியாளின் மாசற்ற இதயம் ஒரே உண்மையை, ஆண்டவர் கடவுள் என்கின்ற உண்மையை, அந்த ஆண்டவர் நம்முடைய மீட்புக்காக உலகிற்கு வந்தார் என்கின்ற உண்மையை, அந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் மீட்படைகிறோம் என்கின்ற உண்மையை இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்பவர்களாக நம்முடைய நம்பிக்கையை, அந்த ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை நாமும் நம்முடைய செயல்களில் வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற தியான சிந்தனையையும் அன்னை மரியாளின் மாசற்ற இதயம் நமக்கு இன்றைக்கு எடுத்து கூறுகிறது. எனவே அன்னை மரியாளை போல தூய உள்ளத்தவர்களாக வாழவும், அன்னை மரியாளை போல இறைவனை திருவுளத்தை, இறை வார்த்தையை தியானிக்கின்ற உள்ளத்தவர்களாக வாழவும், எல்லா நிலைகளிலும் உண்மைக்கு ஏற்ப, இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகின்ற உண்மைக்கு ஏற்ப நாம் வாழவும், நம்முடைய வாழ்வின் பொழுது உண்மையை நமக்கென்று மாற்றிக் கொள்ளாமல், நமக்கேற்றவாறு உண்மையை நாம் அமைத்துக் கொள்ளாமல், கடவுள் வெளிப்படுத்துகின்ற அந்த இறை வார்த்தையின்படி, இறைவனின் திருவுளத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வர வேண்டி தொடர்ந்து நாம் இவ்வழியில் மன்றாடுவோம். அனைவரும் எழுந்திருப்போம். உங்கள் பதிலுரை எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், இறைமக்கள் அனைவரும் திருச்சபையின் வல்லமைக்கு உதவிடும் வற்றாத ஊற்றாக விளங்க வேண்டும் என்று தவறி நடப்போர் திருந்தவும், நிம்மதியற்று வாழ்வோர் நிம்மதி பெறவும், வறுமையுற்றோர் வளம் பெற வேண்டும் என்று இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று வீடற்றோருக்கு தக்க இல்லம் அமையவும், குடும்பங்களில் சமாதானம் நிலவவும் மற்றும் உமது குழந்தைகளாகிய எங்களுக்கு எது எது தேவையோ அவற்றையெல்லாம் அழித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மரித்த நவநாள் விசுவாசிகளுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றை தந்தள்ள வேண்டும் என்று நோயுற்றோர் நலம் பெறவும், அறுவை சிகிச்சை முதலிய மருத்துவ உதவிகளை நாடுவோர் சிறந்த பலனை அடையவும், மாணவ மாணவியர் தேர்ச்சி பெறவும் வேண்டும் என்று தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக நாம் மௌனமாக மன்றாடுவோம். இல்லாமல் இறைவா துன்பப்படுவோரை தேற்றரவும், பாவிகளுக்கு அடைக்கலமும், வியாதிக்காரருக்கு ஆரோக்கியமும், வெள்ளி சுனியம் போன்ற தீய சக்திகளிலிருந்து விடுதலை தரும் திருமயிலை மாதாவை எமக்கு அன்னையாக அழைத்தீரே. இந்த அன்னையின் மேல் நம்பிக்கையும் பக்தியும் கொண்டு அவர் வழியாக நாங்கள் உம்மிடம் கேட்கும் வரங்களை எல்லாம் அளித்தருளும். எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம்.
அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்கள், என்னுடையது உங்களுடைய மாணிபடி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் விருதுகளை அனைத்து நன்மைக்காகவும் உங்களுடைய கையை பெற்றுள்ளாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். இவ்வாறு தூய ஆவியாரின் ஒளியால் நிரப்பப்பட்ட எங்கள் இதயங்கள் என்றும் கன்னியான புனித மரியாவை வேண்டுதலால் உம் திருமகன் கிறிஸ்துவை என்றும் பற்றிக் கொள்ள அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்தென்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆட்களும் சிராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபவர்களும் கணிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். பகலினை இரவு விருந்தை அருந்தியது கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பெறுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூறுவோம். வாழ்ந்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூறுங்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எம் உயர் மறை மாவட்டத்தின் என் பங்கின் பாதுகாவலரான புனித திருத்தூதரான புனித தோமையார், மேலும் எல்லா திருத்தூதர்கள் இவ்வுலகில் புகழ்ந்தவரால் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைப்பாடு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேக்கும் வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீன்பறிப்பட்டலையால் தப்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எங்கள் நோய் நொடிகளிலிருந்தும் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாம் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை எங்கள் பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்ற இயேசு ஆண்டவர் தன்னுடைய அன்னையை மாசு மறுவில்லாமல் தூய்மையாக பிறக்கச் செய்த இறைவன் இன்று நாமும் தூய உள்ளத்தவர்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இறைவார்த்தையை தியானிக்க, இறைவார்த்தை நம்முடைய உள்ளத்தில் நிறுத்தி சிந்திக்க நமக்கு இன்று அருளை தருகின்றார். நம்பிக்கையோடு இவரை பெற்றுச் செல்பவர்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நல்லவர், நான் நிறைவேற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், எனது ஆன்மா கிறிஸ்துவின் திருத்தம் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்க்கை செல்வதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணை வழங்கும் நேரம் தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக் கொள்ளவும், மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters in Christ, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in their place and worship the Lord in silence. Thank you.
என்னை போற்றியும் வண்ணமா எங்கும் கட்டிடும் ஒரு சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரணமே என்னை கூப்பிடும் பரகதியில் நீளம் உம்மை வாழ்த்தவே வருக எங்கள் போடு என்னை எழவிடும் கபிரியலின் வானத்தூதர் கடவுளால் ஒரு கண்ணியிடம் அனுப்பப்பட்டார். அக்கண்ணியின் பேர் மரியாள். நன்றி கூறி மன்றாடுவோமாம். எங்களை ஆண்டவரே, எங்களை திருவார்த்தையால் திருவிருந்தால் உறுதிப்படுத்தியுள்ளீர். அதனால் புனித மரியாவின் வழிகாட்டுதலால் பாதுகாவலால் கிறிஸ்துவ பெயருக்கு எதிரான அனைத்தையும் விட்டு விலகி அப்பெயருக்கு உகந்தவற்றையே நாட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீரை பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி என் ஆண்டவரே, என் தேவனே என்ற விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மீது ஆழ்ந்து கற்றுக்கொள்ளவும் அவரை ஆவலோடு பின்பற்றி அவரது சாட்சியாக வாழவும் சக்தியை கிடைக்கிறார். எங்கள் கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளையும் நிறைவேற வருகிறார். எங்கள் பாதுகாவலரான இந்த தோமையாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். மாசில்லா கண்ணீர்